கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தை இந்த முதல் நாளிலே அறிமுகமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று யார் சொன்னா? இயேசு சொன்னார். இனி கவனிங்க, பெரிய பிரசங்கம்லாம் இல்லை. நாம அதிகமா ஜெபத்துல தான் ஆவியானவர் லீட் பண்ண விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுகிறது. அதாவது நம்ம விசுவாசித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால என்ன போடப்படுகிறோம் தெரியுமா? முத்திரை போடப்படுகிறோம். எபேசியர் 1:13 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் வாசியுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அப்போ விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகும்போது நம்ம எல்லாம் என்ன விழுந்துட்டு, அப்போ ஆவியானவருடைய கிரியை இல்லாம ரட்சிப்பே கிடையாது. அவளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறட்டும், அதுக்கப்புறம் இல்லை. பரலோக திரியேக தேவன் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களை மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவின் சித்தம், ஆவியானவருடைய அசைவாடுதல், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு, கிருபை. இதனாலதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க மேல அந்த முத்திரை விழுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் காண்பித்திருக்கிறார். என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் மத்தேயு 3:11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம். அதாவது நம்ம ஞான ஸ்நானம் எல்லாம் யார் கையில வாங்கணும்? ஊழியக்காரங்க கையில வாங்குறோம். ஊழியக்காரங்க கையில வாங்குற ஞான ஸ்நானமே அவ்வளவு முக்கியம்னு பைபிள்ல சொல்லி இருக்கும் போது அவரால் கிடைக்கிற ஞான ஸ்நானம் எவ்வளவு அவசியம். ஆமே. அவங்க இப்ப ஊழியக்காரங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஊழியக்கார கையில ஞானஸ்நானம் எடுத்தவங்களா? வித்தியாசம் இருக்கும். ஆமே. ரொம்ப முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்க காலம் சென்றிருப்பாங்க. இப்படி பல சர்ச்சில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க. ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மூலம் கிடைக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம் இது மனிதர்களால கொடுக்க முடியாது. என்னதான் பேதுரும் யோவானும் கையை வச்சாலும் ஆவியானவர் இறங்குனா மட்டும்தான் அது பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஜலத்தினால் உண்டாகிற ஞானஸ்நானம் எடுக்கலைனாலே பரலோகம் கிடையாதுன்னு சொல்லும் போது ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம் அப்ப அது எவ்வளவு முக்கியம். இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கே காரணமே யார்தான்? ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும். அப்ப ஹோலி ஸ்பிரிட் எப்போ உள்ள என்ட்ராகிறாங்களோ ஜீசஸ், அந்த இயேசு 30வது வயதுல யோவானால ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த ஆவியினாலும் ஒரே டைம் அது ரெண்டும் அவருக்கு அங்க நடக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. அப்போ ஜலத்தினால் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகிறது என்பதை புரியும்படி சொல்லணும்னா
இப்ப ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்ற நம்மளால உணர முடியுமா? எப்பேற்பட்டவங்களே 2 தண்ணியை தெளிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உணர்ந்துருவாங்க. லிட்டரலா அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு தண்ணீர்ல இறங்கி மூழ்கி எழும்புனா அதை கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் ஜலத்தினால. அதே போலதான் பரிசுத்த ஆவியினால ஒருத்தங்க ஞானஸ்நானம் பெறாங்கன்னா அவங்களால எனக்கு தெரியல அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களால அதை உணர முடியும். அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வல்லமை தங்களை தொடரத ஃபீல் பண்ண முடியும். ஆவியானவர் ஒருத்தங்களை தொட்டு அபிஷேகிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். சிலரால் அடக்கிக் கொள்ள முடியாத கண்ணீர் உண்டாகும். சிலரால தங்களை அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஆர்ப்பரிப்பார்கள். சிலருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சிலர் ஒட்டஞ்சு அழுவாங்க. அவங்களால அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுப்பார். அடையாளங்களோடு கொடுப்பார். அதில் ஒன்றுதான் அந்நிய பாஷை. அடையாளங்களோடு கொடுப்பார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எப்படி ஒரு மனிதன் தண்ணி ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறத அவன் தண்ணியில கால் வச்சாலே தெரியும், தண்ணியில இறங்கிட்டோம். மூழ்கி எழும்பும் போது தெரியும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த சுத்தி இருந்து பேப்டிசம் சர்வீஸ் பார்க்கிறவங்களுக்கும் தெரியும் இவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது மூக்கை பிடிச்சிட்டு மூக்கை மட்டும் முக்குவாங்க. நாங்க விட மாட்டோம், தலையை பிடிச்சு பார்க்கிறவங்களுக்கும் தெரியும் தலை முங்கல்ல அப்படிம்பாங்க. அப்ப ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறதே பார்க்கிறவங்களுக்கே தெரியும்னா ஆவியினால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. வெறும் 120 பேர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்ற போது ஆயிரங்களுடைய பார்வையும் இந்த கொஞ்சத்தின் பக்கமாய் திரும்பினது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் நீங்கள் பெறும்போது ஆயிரங்களுடைய பார்வை இந்த கொஞ்சத்தின் பக்கமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் டிலே. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு நமக்கு கிடைக்குதுனாலே பரலோக முத்திரை போடப்பட்டதுன்னு அர்த்தம். இனி நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அதனாலதான் பாருங்க சீஷர்கள்ட்ட இவன் பாருங்க பேதுரு இயேசுவோட கூட தான் இருப்பார். பேதுருக்கு பரலோக வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும். அவர் சொல்லுவார்ல, மாம்சம் இரத்தம் இது உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாதான் என்ன பண்றார். பரலோக வெளிப்பாடு ஒருவனுக்கு கிடைக்குதுனாலே அவன்கிட்ட யாருடைய கிரியை இருக்கிறது? ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து நீங்க போய் பிசாசுகளை துரத்திட்டு வாங்கன்னு சொல்றார். இவங்க போய் துரத்திட்டு வராங்க. எந்த வல்லமையில துரத்துறாங்க? அவருடைய வல்லமையில தான் துரத்துறாங்க. இவர்களை அழைத்து உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஊதுறார். அப்போ இவங்களுக்குள்ள அந்த ஆவியின் கிரியை இருக்கிறது. ஆனா இவர்கள் இன்னும் என்ன பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு தான் இயேசு சொன்னார், பாரு சில நாளுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சில நாளுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மேல் வீட்டறையிலே சீஷர்கள் காத்திருந்தார்கள். அதை நான் 2வது சொல்றேன். இந்த ஞானஸ்நானம் அவர்கள் பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக அங்க என்ன நடக்கிறது என்றால் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல 2-3 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இன்னொரு வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 44வது வசனத்துல கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருப்பான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டு இருக்கையில் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க, இறங்கினார்.
இதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிரத்யட்சம் அப்படி இறங்குவார். ஆமென். தண்ணியில ஒரு மனுஷன் இறங்கி ஏறுறது போல ஆவியானவர் ஒருவனை பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவர் அவன் மேல இறங்குவார். இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. பேதுரு எருசலேமுக்கு வராரு. அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. ஏன்னா புறஜாதிகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஆளு போய் இது பண்ணிட்டு வந்துட்டார். அங்க பெரிய கலகம் உண்டாகும் போது பேதுரு அவர்களை அமர்த்தி இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, 11வது அதிகாரம் 15-16 வசனங்களில, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் நம்மேல்னா எந்த நாள்ல? பெந்தெகோஸ்து நாள்ல நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் என்பது என்ன தெரியுமா? பிரத்யட்சமாய் ஆவியானவர் நம்மேல இறங்குறது. ஆமென், ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாகும். அப்படி போற வழியில திடீர்னு தண்ணியில எல்லாம் குதிக்க மாட்டோம். அதுக்கு ஆயத்தமாகும் இல்ல? கந்தாகி ராஜஸ்திரி மந்திரி எப்படி ஆயத்தமானான்? பிலிப்புவை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பிலிப்பு சொல்வதை கேட்கும் மனநிலைமைக்கு இவர் வரார். அதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டே இருக்கிறார். இவர் ஒரு மந்திரி, பிலிப்பு ஒரு சீஷன். பிலிப்புக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா அவனுக்கு இந்த சத்தியம் தெரியும்னு தெரிஞ்சதும் அவன் ஜாதி என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் எந்த ஊரு, எதுவுமே கேட்கல. இவனுக்கு அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை அவனை தன் ரத்தத்தோடு கூட சேர்த்து கொள்ளுகிறான். தன் பக்கத்துல உட்கார வைக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துட்டான் பாருங்கள். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. அது ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு முக்கியம். அதே போல இந்த ஃபர்ஸ்ட் டேல இன்னொரு வேர்டு தான், சாட்டர்டேல இன்னொரு வேர்டு ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்துட்டு இருந்தார். அதெல்லாம் டைப் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நேற்று ஜெபிக்கும் போது ஆவியானவர் இதை அப்படியே காண்பித்து கொடுக்கிறார். இதுதான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு. அப்ப தண்ணீர்ல உண்டாகிற ஞானஸ்நானம் எடுக்காதவனுக்கே பரலோகம் இல்லைன்னா ஆவியினால. ஆமென். ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறும்போது தகுதி பெறுகிறோம். ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும்போது ஜெயம் பெறுகிறோம். ஆமென். எக்ஸாம் எழுத எல்லாருக்கும் தகுதி இருக்கும். ஆனா ஜெயிக்கிறவங்க தகுதி பெற்ற எல்லாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவர் மந்திரி. அதெல்லாம் இப்போதைக்கு இவர் தான் பெரிய ஆள். யார் பெரிய ஆளு? வசனம் தெரிஞ்ச ஆளு தான் பெரிய ஆளு. சொல்றார். அவன் பேசிட்டே வர்றார். அவன் என்ன வாசித்தானோ அதை கேட்க ஆரம்பிக்கிறான், அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவன் கண்கள் யாரை பார்க்குதுன்னா ஜீசஸை பார்க்குது. அப்படியே தண்ணீர் கிட்ட ரதம் வரும்போது, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன கேட்கும்போது, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால். தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெறுவதற்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், அவர் ஆண்டவர் என நான் விசுவாசிக்கிறேன். உடனே தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஒரு தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெற்றது ஏதோ அப்ப இன்னைக்கு டைம் இருக்கு, அப்ப இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாமா? இல்ல, அதுக்கே இவ்வளவு ஆயத்தங்கள் இருக்கிறது. இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே இவர்களை எல்லாம் பரிசுத்த, ஏன்னா அவர் தானங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று யோவான் சொன்னான். ஆமென், அவர் தானங்க கொடுக்கிறவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் சில நாளைக்குள்ளே என்று சொல்லிட்டு போறார். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆகு. ஆண்டவர் ஒருத்தங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார்னா அவங்க மேல வைக்கக்கூடிய அனாயிண்டிங்கிறது ஒரு ஹெவியான அனாயிண்டிங். ஆமென்.
ஆண்டவர் ஒருத்தங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்க மேல வைக்கிற அபிஷேகம் நமக்கு தெரியாது. அது அப்போஸ்தல அபிஷேகமா இருக்கலாம், அது தீர்க்க தரிசன அபிஷேகமா இருக்கலாம், அது ராஜ்யங்களை கீழடக்கிற அபிஷேகமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். இது மிக மிக அவசியம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வந்து ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தது மிகுந்த சந்தோஷம். அந்த ஞான ஸ்நான ஆராதனைக்கு முன்னாடி ஆயத்த கூடுகை வைத்து வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்க வைத்து செபிக்க வைத்து எவ்வளவு ப்ரிப்பரேஷன். அதே போல இன்னும் சொல்ல வேண்டுமானால் அதிலும் அதிகமாக ஜலத்தினால பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் அவர் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. கோதுமையை அவர் என்ன செய்வார் தெரியுமா? களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அக்கினியினாலே சுட்டெரிப்பார் என்று மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அக்கினி 2 அடையாளத்தை காண்பிக்கிறது. ஒன்று சுத்திகரிக்கிறதற்கு, இன்னொன்று சுட்டெரிக்கிறதற்கு. இங்கே அக்கினி என்று சொல்லிவிட்டு அவன் பரிசுத்தாவி என்று சொல்லிவிட்டு கோதுமையை சொல்றாரு. அக்கினின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா? பதரை சொல்றார். 13வது வசனத்தை பாருங்கள். 12 தானே. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில், அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிற கோதுமையா மாற நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் முத்திரை பெற்றிருக்கிறோம். ரட்சிக்கப்படும் போதே இவன் இன்னாருடையவன். ஒரு பொருளை வாங்கும் போது பாத்தீங்கன்னா சீல் இருக்கும், சீல் இருக்கு. ஆமென், சீல் இருக்கு, முத்திரை இருக்கு. ரட்சிக்கப்படும் போதே அதிகாரம் இருக்கிறது, முத்திரை கத்தர் கொடுக்க. விசுவாசிக்கிற ஆன போது பரிசுத்த ஆவியினால் என்ன பெறப்பட்டோம்? முத்திரை. அந்த முத்திரையை போட்டார், இவன் பரலோகத்துக்குரியவன். ஆனா நம்ம ஜெயிக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும். அவர் அந்த களத்தை விளக்கும் போது நான் யாரா இருக்கக்கூடாது? சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதறா இருக்கக்கூடாது. ஆமா, அது பதறாதீங்க, பதறா இருக்கக்கூடாது. நான் யாராதான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கோதுமையா இருக்கணும். கோதுமையா இருந்தீங்கன்னா கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாலும் நல்ல கரங்களை சட்டி. அப்போ இன்னைக்கு நான் ஒருவேளை பதறா இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த பதரை யாரா மாத்துவார் தெரியுமா? கோதுமையா மாத்துவார். அவர் களத்தை விளக்கும் போது சாத்தான் நம்மளை எரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா பார்த்தா கோதுமையாய், கோதுமையாய், எஸ், கர்த்தர் மாற்றுகிறார். ஓ, சீமோன் என்கிற நாணலை ஆமென் பாறையாய் பேதுருவாய் மாற்றினவர். Baptism of the Holy Spirit மிக மிக அவசியம். அவர் இறங்குறது அபிஷேகம் பெற்றவங்கள்ட்ட கேட்டா, ஆமா, இங்க அநேகர் இருக்கிறீங்க. மேக்சிமம் நான் நினைக்கிறேன் 80% பீப்புள் அபிஷேகம் பெற்றவங்க தான். அப்படி இருந்த ஏன் வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இன்னும் நிரப்பப்பட, இன்னும் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவுக்கு, முழங்கால் அளவில் இருந்து இடுப்பளவுக்கு, இடுப்பளவில் இருந்து நீச்சல் ஆழம். ஆமே, ஹல்லேலூயா. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண இன்னும் போகணுங்கிற ஆசை தான் வருமே தவிர போதுங்கிற மனசு வராது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற, ஆமென், இந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே ஒரு 5 காரியங்கள் இந்த சில நாளைக்குள்ளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். நாம் ப்ரிப்பேர் ஆக ஒரு 5 காரியங்களை இதை 1வது அதிகாரத்திலிருந்து சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்னா, என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவர். நம்மை தகுதிப்படுத்துகிறதும் அவர் தான்,
நம்மை நிரப்புகிறதும் அவர்தான். ஹல்லேலூயா. நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஆமென். நம்ம பாடுவோம், நம்ம கை தட்டுவோம். கை தட்டினதும் ஆவியானவர் இறங்கிடுவார்லாம் நினைக்க கூடாது. கை தட்டும் போது இறங்குவார், ஆனா கை தட்டினதுனால இறங்குவார்னு நினைக்க கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? ஸ்பீடா பாடணும்னா ஆண்டவர் இறங்கிடுவார் நினைக்க கூடாது. பாடும்போது இறங்குவார், ஆனா பாடினதுனால அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு தெரிஞ்சிட்டுனா, அதுக்கு தான் பாடுறது, செபிக்கிறது எல்லாமே அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான். இவன் ரெடி ஆயிட்டான்னு தெரிஞ்சிட்டுனா தாமதிக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஊற்ற வேண்டார். ஆமென். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வர்ஷிப் பண்றவங்க, நடத்துறவங்க ஜெபத்தில் நடத்துவாங்க, வர்ஷிப்பில் நடத்துவாங்க, பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல திரும்பதி, ஏன்னா அந்த சிந்தைகள் சிதறடிக்க கூடாது. நம்ம தகுதியாகணும். இதை புரிஞ்சுக்கணும். நல்ல கைத்தட்டினாதான் ஆவியா, அப்படி கிடையாது. இதெல்லாம் நம்மளை தகுதிப்படுத்துறதுக்காக, அதாவது சிந்தைகள் சிதறடிக்கப்படாது இருக்க. அதே நேரத்தில் கைத்தட்டும் போது இறங்குவார், பாட்டு பாடும் போது இறங்குவார், ஏசப்பான்னு சத்தமிட்டு கூப்பிடும் போது இறங்குவார். ஆமென். ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிற நம்ம ஒவ்வொரு பாடல் வேளையில நிரப்பப்பட்டவங்க கை தூக்க சொன்னா ஒரு கூட்டங்கிறது எழும்புவாங்க. மௌனமா ஜெபிச்சுட்டு இருக்கும் போது நிரப்பப்பட்டவங்க சொன்னா ஒரு கூட்டம் எழும்புவாங்க. வசனம் கேட்டு கொண்டிருக்கும் போதே நிரப்பப்பட்டவங்க கேட்டா ஒரு கூட்டம் எழும்புவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர இது தகுதி ஆயிட்டுன்னு தெரிஞ்சுட்டு வைங்களேன், தூக்கிடுவார். ஆட்டு தொழுவத்திலிருந்து தாவீதை என்ன செய்தார்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? எடுத்தார்ன்னு இருக்கும். எடுத்தார்ன்னு இருக்கும். கொண்டு வந்துட்டார், ஊத்திட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை தகுதிப்படுத்தி கர்த்தர் நிரப்ப போகிறார்? சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். 1, அதை அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, போதும். அவர் அவர்களுடனே கூடி, அவர்களுடனே அவர். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஜீசஸ் இல்லாம ஹோலி ஸ்பிரிட் இல்லை. இயேசு இல்லாம ஆவியானவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். யோவான் 7:39 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பிராமிஸ் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? இதோ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பிரத்யட்சமாய் தீர்க்கதரிசிகளுக்கு, தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களுக்கு, அல்லது தேவ வார்த்தை சில சிச்சுவேஷன்ல பேசப்பட வேண்டும். அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசிகள் இல்லாமல் இருந்திருப்பார்கள். அப்பொழுது தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவன் மேல பிரத்யட்சமா இறங்குவாரு. அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகுவார். பிரத்யட்சம். அதனால தான் நீங்க சிம்சோனை பாத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கினார் இருக்கும், இறங்கினார் இருக்கும், இறங்கினார், இப்படிதான் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறங்கி மட்டும் இல்ல, நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜீசஸ்ங்கிறது தான், ஜீசஸ் தான் இங்க மெயின் ஹீரோவே யாருதான்? ஜீசஸ் தான். அப்போ இயேசு என்னோடு, இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இதை நான் உறுதிப்படுத்தணும். இயேசுவை விட்டுட்டு இயேசு இல்லாம அவர்களுடனே கூடி வந்திருக்கையில், இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். சீஷர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு வரையந்தான் நான் இருக்கிறேன். இதான் பிராமிஸ். இந்த நிச்சயம் இருந்ததுனாலதான் அவங்க எருசலேம்ல மேல் வீட்டில் கூடி இருக்கிறாங்க. நம்ம லைஃப்ல எதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இயேசு என்னோடு இருப்பதை, இயேசு என்னோடு இருப்பதை. சகையிட்ட சொன்னார், நம்ம கேட்டோமே 2 வாரத்துக்கு முன்னதாக இந்த செய்தியை. இன்றைக்கு நம்ம வீட்டில் தங்க வேண்டும். உடனே சகை என்ன சொல்லி இருக்கலாம்? கொர்நேலியுவும் மாறி, கொர்நேலியில் 100க்கு அதிபதியை மாறி, ஆண்டவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்து சூப்பரா சொல்லிட்டு அப்படியே வழியிலே அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, அவர் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டார். கொர்நேலியு வீட்டுக்கும் வாரேன்னு, 100க்கு அதிபதி வீட்டுக்கும் வாரேன்னு தான் சொல்லுவார்.
அவர் அப்படிதான் சொல்லுவார். ஆனா அவன் சொல்லுவான், இல்லப்பா நான் பாத்துறவானே அல்ல ஆண்டவரே. அதனால நீங்க ஒரு வார்த்தையை மட்டும் அப்படி இல்லை. அவர் தங்க விரும்புகிறார். தங்க விரும்பும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சகிவு பார்த்தீங்களா, அவர் என் கூட இருக்கிறதுக்கு என்ன தடையா இருக்கு? அது வேண்டாம், அது வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். நான் எதையுமே மாற்ற மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு எது எது லாபமா இருந்துச்சோ அதை நான் என்ன எண்ணிட்டேன் தெரியுமா? நஷ்டம் என்றும். ஆமென். எனக்கு ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ். ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க என்னோடு இருப்பதற்கு என்ன காரியம் கிட்ட தடையா இருக்கு? சில காரியம் எனக்கு தெரியும், ஆனா பல காரியம் எனக்கு தெரியாது. அதை நீங்க இன்னைக்கு உணர்த்துங்க. உங்க சமூகத்துல சகையு எப்படி சொன்னானோ, அப்பா என்கிட்ட அநியாயமா நான் யார்கிட்ட இதை வாங்கியிருந்தா அது நாளத்தனைய திருப்பி கொடுக்கிறேன் என்று, அதே போல இன்னைக்கு நான் உங்க பிரசனத்துல அறிக்கை செய்யணும் ஆண்டவரே, அறிக்கை செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதற்கு தடையானது எதுவா இருந்தாலும் அது வேண்டாம்ப்பா, அது வேண்டாம்ப்பா. சகைவை போல அந்த அறிக்கை செய்கிற அந்த மனநிலை என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்க ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசுதான் இதை தரக்கூடியவர். யோவான் 14:16 இயேசு சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் சொன்னாதான் பிதா உங்களுக்கு, ஆமென், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் கேட்கணும். நீ கேட்டா மட்டும் போதாது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா நாம கேட்கணும். நாம கேட்கும் போது இயேசு பாப்பார். இவன் ஓகேன்னு தெரிஞ்சதும் இயேசு பிதாட்ட சொல்லுவார், கொடுங்கப்பா இவனுக்கு. அப்ப எனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும் தெரியுமா? ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ண நான் கேட்கணும். நான் கேட்கும் போது எனக்காக ஜீசஸ் அங்க இருந்து பிதாவை பார்த்து, சோ பிதாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, ஃபுல் அவர் யாரதான் பார்த்துட்டு இருப்பார் தெரியுமா? ஜீசஸ் தான் பார்த்துட்டு இருப்பார். பிதாவின் கண்களுக்கு குளுமையை யார் தெரியுமா? ஜீசஸ் தான். அவர் மட்டும் இப்படி கண்ணு காட்டிட்டாருன்னு வைங்களேன், நம்ம லெவலே வேற. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்காக ஜீசஸ் ரெக்கமெண்ட் பண்ண போறார்? ஜீசஸ் தான் பிரிட்ஜ். ஜீசஸ் தான் பிரிட்ஜ். இப்படி சிலுவை இப்படி 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 நின்னார்ல, அவர் எல்லாம் இழந்து நின்னது மாதிரி உலகத்துக்கு தெரியும், தேவ பிள்ளைக்கு தான் தெரியும். எனக்கும் பரலோகத்துக்கு இடையில ஒரு பெரிய பாலம். எஸ், அவர் வேண்டிக்கொள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு. அப்ப இந்த காரியம் தெளிவா தெரியுதுல்ல. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இயேசுதான் இங்க இருந்து போயிட்டு அங்கிருந்து எதா வராரு? ஆவிய இந்த உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா, சிலர் மறிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி வராங்க? அப்படி இல்லை, வேறொரு பர்சன், another person. ஆனா ஒரே தன்மையுடைய. இவ்வளவு பிரிச்சு பார்க்க முடியாது. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இது வந்து பரலோகம் தான் கிருபை தந்து நம்மளை புரியும். நமக்கு இதை வந்து, அதாவது கிருபை, சில காரியத்தை பைபிள்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது ஆண்டவர்னு சொல்லலாம், இதுதான் ஆண்டவர்னு சொல்ல முடியாது. நீங்க இன்னும் பார்த்தா இன்னும் போயிட்டே தான் இருப்பாரு. அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை என்பது நம்மளால, நமக்கு வந்து நிறைய, அதான் பேதுருவே சொல்றாரு, நிறைய காரியம் நமக்கு பரலது போனாதான் தெரியும். ஆமென். அங்க போய் ஹல்லேலூயா, அங்க போய் தான் நிறைய காரியமே கேட்க போறோம். பவுல் எழுதுன நிறைய காரியம் எனக்கே புரியல அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப எழுதிட்டாரு. நம்ம அங்க போய் கேட்கலாம். ஆமென். நிறைய காரியம் புரியல, அங்க போய் கேட்கலாம். ஆமென்.
நான் அதனாலதான் மோசே முகமுகமா பேசினதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, இன்னும் உண்மை அறியணும், இன்னும் எங்களுக்கு அந்த உண்மை அறிவதற்கு. இது ரொம்ப முக்கியம் சபையே. அப்ப ஆண்டவரோடு வேறொரு தேற்றரவாளன், ஹோலி ஸ்பிரிட். எனவே இந்த துருபதேசத்துக்களை நீங்க தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. அது சில சொல்லுவாங்க அது வெறும் ஆவின்னு. அடப்பாவி, அவர் திரியேக, அவர் ஒரு பர்சன். அதனாலதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்னப்படுத்தாதீங்க. ஒரு துக்கம் ஒரு பர்சனுக்கு தானே உண்டாகும், ஒரு பர்சனுக்கு தானே உண்டாகும். ஆமே, நீங்க அடுப்புல தண்ணி வைக்கிறீங்க, அந்த ஆவி பறந்து போகுது, அதை போய் துக்கப்படுத்துங்க. துக்கப்படுத்துவோமா? உன்னை எனக்கு பிடிக்காது, உடனே அது ஆவி பார்த்து என்ன ரொம்ப அது வேற இது வேற. இவருக்கு மாம்சம் இல்லை, இயேசு மாம்சமா வந்தார். இவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆலயமா. சோ நம்ம ஜீசஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோமோ, ஆனர் பண்றோமோ, வர்ஷிப் பண்றோமோ, அப்படியே நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். இயேசு மாம்சமா வந்ததுனால நமக்கு தெரியுது. நிறைய பேர் இயேசுங்கிற கற்பனையில நிறைய வரைகிறாங்கல்ல. ஹோலி ஸ்பிரிட்டை யாராவது வரைகிறாங்களா? கூடி போன எதை வரைவாங்க? புறா வரைவாங்க, அப்புறம் அக்கினி வரைவாங்க. காற்றை வரைய முடியாது, காத்துல போக முடியும். வேற என்ன வரைவாங்க? வேற ஒன்றும் வரைய முடியும், ஏன்னா அவர் மாம்சமாக வரல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்க பாருங்க பரலோக தேவனுடைய திட்டத்தை. இயேசு இந்த பூமியில மாம்சமாய் வந்து ஆவியானவர் அவர் மேல இறங்கி ஜெயிச்சுட்டு போனார். அப்போ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டுவேங்கிறது எதுக்கு தெரியுமா? இயேசுவை போல ஜெயிக்க வைக்கிறதுக்கு. இப்ப ஆவியானவர் பிரத்யட்சமா இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டது போல இங்க வெளிப்பட்டார்னு நம்ம குருத்தோலை எடுத்துட மாட்டோம், கழுதையை கொண்டு வந்திருக்க மாட்டோம், கம்பளத்தை விரிச்சிருக்க மாட்டோம். அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு. ஏன் நம்ம அதை உணர மாட்டேங்கிறோம்? அவர் நமக்குள்ள தானே இருக்கிறார். ஆமா, எதுக்காக இது சொல்றேன்னா, ஆமேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றவங்க பெரிய பைபிள் ஸ்காலர்ஸே இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். ஆமே. அப்போ இயேசுவோடு இருக்கணும், இயேசு உடன் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை துதிக்கிற துதியை, ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை, துதி, சுகந்த வாசனை முகர்ற இடத்துல இயேசுதான் காரணர். நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா யாரு மனசு வைக்கணும்னா இயேசு மனசு வைக்கணும். கூட இருந்தாலும், சீஷர்கள் கூட இருந்தாலும் ஆண்டவர் சில நாளைக்குள்ளேன்னு சொல்லிட்டு போறார். எப்படி சொல்லிட்டு போறார்? நாம் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நீ என்ன பண்ணணும்? எருசலேமில் இருக்கணும். நான் அங்க போய் சொல்லும் போது நீ இங்க எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆயத்தமாகணும். இயேசுவோடு இருக்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி 40 days அவர் எதை பிரீச் பண்றார் தெரியுமா? கிங்டம் ஆஃப் காட பிரீச் பண்றார். தேவராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா? ரோமர் 14வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த வசனம்? 17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சொல்லுங்க, நீதியும் சமாதானமோ பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அப்போ எதை அவர் அதிகமா பிரீச் பண்றார் சீஷர்கள்ட்ட? தேவராஜ்யத்தை குறித்து. நம்ம எதை அதிகம் கேட்க விரும்பணும் தெரியுமா? மேலானதை குறித்து. ஆமென். ஆண்டவர் எல்லாவித காரியங்களையும் பேசுவார். ஆனா பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எதை அதிகம் கேட்க விரும்ப வேண்டும் என்றால்
அந்த மேலான அழியாததை குறித்து, மேலான உண்மையிலே பாருங்க, பொதுவாகவே நீங்க யூடியூபே பாருங்களேன். ஆமென். மேலான காரியத்தை குறித்து பேசப்படுகிற செய்தி போட்டுவிட்டு, ஆமென், இன்னொரு செய்தி, ஒரு தலைப்பு வருது. இதை நீங்க பார்த்தா இன்னைக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். எது வைரலாகும் தெரியுமா? தப்பு கிடையாது, எல்லா நன்மையும் பைபிள்ல இருக்கு. ஆனா நம்முடைய செவிகள் எதை அதிகம் கேட்க விரும்பணும் தெரியுமா? அந்த தேவராஜ்யத்தை குறித்து, ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து. இது அதிகமா நம்ம இதை எனக்கு கேட்க பிடிக்கலன்னா நான் எதுக்கு தகுதி இல்லை தெரியுமா? பரிசுத்தாவியினால உண்டாகிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதி இல்லாதவனாகிறேன். அவர் 40 நாள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றார். 40 + 10, 40 days கேட்க வைக்கிறார், 10 days பிரேயர் பண்ண வைக்கிறார். 50th day பெண்டிகாஸ்ட் டே, அந்த நாள் ஆவியானவர் இறங்குறார். அப்ப 40 நாள் கேட்கிறாங்க, 10 நாள் கேட்கிற 80% லிசன் பண்ண வைக்கிறார், 20% பிரேயர் பண்ண வைக்கிறார். ஆமென். தேவராஜ்யத்தை குறித்து அதிகமாய் ஆவியானவர், இந்த மேலான தேவராஜ்யம், மேலானது கிங்டம் ஆஃப் காட், இதை குறித்து அதிகம் கேட்கணும். ஏன்னா பரிசுத்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறதே ஹோலி ஸ்பிரிட். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அது அதிகாலமே தேவன் அதற்கு காலையிலே ஹெல்ப் கிடைச்சிருமா? காலையிலே ஹெல்ப் கிடைச்சிட்டு வைங்களேன், அந்த நாள் உள்ளதில் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும், சமாளிக்க முடியும், கடக்க வேண்டியதை கடக்க முடியும், தாண்ட வேண்டியதை தாண்ட முடியும், ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்க முடியும். நான் எதை அதிகம் கேட்க விரும்புகிறேன்? பைபிள்ல நான் எதை அதிகம் படிக்க விரும்புகிறேன்? பைபிள்ல நான் எதை அதிகம் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன்? எதை அதிகம் கேட்க விரும்புகிறோம்? ஆமென். அல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். 40 நாள் சொல்ற, இங்க பாரு, இதை நீ பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா எருசலேம்ல இருக்கணும். ஆண்டவர் வந்து தேவராஜ்யத்தை குறித்தே பேசுகிறார். நம்ம இதை அதிகம் கேட்க, மேலானதை கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுகள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சபை, அன்பு சகோதரா சகோதரி, ஏதோ கொஞ்ச நேரம் கூட்டத்தோடு 2 அந்நிய பாஷை எக்ஸ்ட்ரா பேசிட்டு போறதுக்கல்ல, இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த முதல் நாள்ல கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை, அவர் களத்தை விளக்கும் போது ஒருவரை கூட பதராய் அவர் பார்க்க கூடாது. அவர் கோதுமையாய் தான் பார்க்க வேண்டும். அதற்கு மிக மிக தேவை என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் என்றால், அவர் களஞ்சியத்தில் சேரும் கோதுமை ஆகிறதற்கு பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் அவசியம். தேவ ராஜ்யத்தை குறித்து வசனத்தை அதிகம் கேட்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிரீச்சிங்ல அவங்க அதை தான் அதிகமாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள். 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ என்ன? இப்போ இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன இல்ல? பலன் இல்ல. எதுக்கு பலன் இல்ல? சாட்சியா நிக்கிறதுக்கு. சொல்லுங்க, நிக்கிறதுக்கு பலன் இல்ல. கத்தி எடுத்து வெட்ட பலன் இருக்கு. ஓகே, இரவு முழுவதும் 1 மணிக்கு தூங்க ஜெபிக்க முடியல பேதுருவுக்கு. ஆனா நைட்டு ஃபுல்லா விழித்திருக்கிறார். இயேசுக்கு என்ன நடக்கும்னு அப்போ ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஆனா சும்மா விழித்திருக்கிறதுக்கு. இப்ப புரியுதா? 1 hour ஜெபம் பண்ண முடியல, 3 வாட்டி தூங்குறார். ஆனா அதே பேதுரு நைட்டு ஃபுல்லா விழித்திருந்து இயேசுக்கு என்னாகுமோன்னு பார்க்க உட்கார்ந்து இருக்கிறான்.
அப்ப மற்ற காரியங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? பலன் இருக்கு. ஆனா 1 மணிக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன இல்லை? பலன் இல்ல. பலன் இல்ல. நிக்க முடியல. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நிக்க முடியல. மீதி எல்லாமே செய்ய பலன் இருக்கு. திருப்பி போட்டை ஓட்டுறதுக்கு பலன் இருக்கு. வலைய போடுறதுக்கு பலன் இருக்கு. 153 பெரிய மீன்களை பிடித்து அந்த வலையை கரையில இழுக்கிறதுக்கு பலன் இருக்கு. ஆனா சாட்சியா நிக்கிறதுக்கு பலன் இல்லை. நிக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆமா, இந்த ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு பலன் இல்லை. நித்தியத்தை நோக்கி நடக்கிறதுக்கு பலன் இல்லை. சத்துருவை முறியடிக்கிறதுக்கு பலன் இல்லை. 1 மணிக்கு ஒரு செபிக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது 30 வருஷம் இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரெல்லாம் பைபிள்ல டீட்டெயிலா சொல்லப்படவில்லை. ஆனால் 12வது வயதுல அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கண்டிப்பா 30 வயசு வரை அவர் வீட்டில் பெற்றோர் சொல்லு கேட்டு இருந்திருப்பார். ஆனா எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அதன் பிறகு அவர் 40 டேஸ் ஜெபிக்க தனியா போறார். அப்படி எல்லாமே அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கிடைக்குது, பலன் கிடைக்கிறது. இந்த பலன் பரிசுத்தாவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும். பலன் கிடைக்கிறது. பலன் மட்டும் கிடைக்கல, டோர்ஸ் ஓபன் ஆகுது. டோர்ஸ் ஓபன் ஆகும். உங்க மேல இருக்கிற அழைப்புக்கான வாசல்கள் திறக்கப்படும். பேதுருவே, நீ இப்ப எங்க இருக்கிற? நீ ஒரு அறை கதவை அடைத்து கொண்டிருக்கிற, 4 சுவருக்குள்ள இருக்கிற. ஆனா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீ நிக்க போறேன்னு தெரிஞ்சிட்டுனா, யூதேயாவுல, சமரியாவுல, எருசலேம்ல, பூமியின் கடைசி பரியந்தம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டோர்ஸ் ஓபன் ஆகும். பேதுரு மேல அழைப்பு இருக்கிறது. கேபா என்கிற அழைப்பு, மனுஷரை பிடிக்கிற அழைப்பு இருக்கு. டோர் ஓபன் ஆகல. இருக்கிற கதவை இவங்களே அடைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எங்களால பயன்பட முடியலைங்கிறது ஒரு கூட்டத்தின் கவலை. இன்னொரு கூட்டத்தின் கவலை என்னன்னா, எங்களை யாரும் பயன்படுத்தலைங்கிறது இன்னொரு கூட்டத்தின் கவலை. ஆமென். ஊழியத்துக்கு 2007 கடைசியில் அர்ப்பணிச்சேன். ஆமென். அந்த டைம்லாம் பாட்டெல்லாம் ஆண்டவர் தர ஆரம்பிச்சார். பாட்டெல்லாம் தர ஆரம்பிச்சார். ஒரு சீடி போட்டதை நம்ம என்ன அப்படி நினைப்புன்னா, சீடி போட்டாச்சு, இனி நம்மளை அப்படியே வீட்டில இருந்து அப்படி தூக்கிட்டே போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு. எங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வரும். ஏசப்பா அழைப்பு வந்ததுக்காக நன்றி. எடுத்ததும் ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணி இல்லைன்னா கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே போனும் வராது, ஒன்றும் வராது. ஆமென். இப்படி இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்து. ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் வந்து வர முடியுமா, இங்கே ஒரு மீட்டிங். நானும் ஜெபத்தோடு எங்கள் அப்பா கிட்ட போய் ஜெபெல்லாம் பண்ணிட்டு கீபோர்டெலாம் தூக்கிட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா அது ஒரு கட்சி போராட்டம். என் பேரில் இன்னொருத்தர் சவுண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. அவர் நினச்சி இவர் எனக்கு கூப்பிட்டாரு. வந்து பார்த்தா கீபோர்டோட இவன் எதுக்கு நிற்கிறான். அதில் நீங்கள் தானே கூப்பிட்டுங்க. உங்களையா கூப்பிட்டேன். சாரி தம்பி, நான் இன்னொரு பையனுக்கு இதே பேர் சவுண்ட்ஸ் வைக்கிறது கூப்பிட்டேன். அப்படியே பைக்கில் ஏற்றி என்னை வீட்டில் கொண்டு விட்டான். வீட்டில் கேட்குறாங்க, என்னாச்சு? லீடிங் இல்லை. இனி சொல்ல முடியுமா? இப்படி இதுதான். ஆனால் ஆண்டவர் 8 வருஷம் உட்கார வச்சு நிரப்புனார் பாருங்க. அந்த ஒரு நிரப்பு படும்போது நிக்க வச்சார். அதுக்கப்புறம் திறந்தாரு டோரு. இப்போ நான் வந்து வேண்டாண்டுறேன். இப்போ வர போனை எடுக்கிறதே கிடையாது. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் அறிவார். ஏன்னா 8 வருஷம் யாராவது கூட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த நாட்கள் உண்டு. டோர்ஸ் ஓபன் ஆகும். ஆமென். லட்சங்கள் உங்க முன்னாடி ஓடினாலும் உங்களுக்கான டோர் ஓபன் ஆகும். ஆமென். அதாவது நம்ம இல்லைன்னா இன்னொருத்தங்க. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா வர முடியும் இல்லை, அப்ப நாங்க மீட்டிங் நடத்தல அப்படிம்பாங்க. சில இடத்துல ஆண்டவர் வந்து நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது. உங்க மேல அந்த நிறைவு வரும்போது ஆமென், சமுத்திரம் விலகும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும்
யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் உனக்கு என்ன வந்தது? எல்லாரும் தேடுற நபரை மாறுவீங்க. எல்லாரும் தேடுற நபரை மாறுவீங்க. வேளை வரும் வரைக்கும் தாவீது செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டான். ஆனால் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எபிரோனில் இருக்கிற நானே வாசிக்கிறேன், தாவீதின் இடத்தில் வந்து, எபிரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்து, இதே தாவீதை தான் குடும்பம் மறந்தார்கள், சகோதரர்கள் மறந்தார்கள், எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல அவன் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழியுமானால் தேடி வருவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசல்கள் திறக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும். நீ மிக தேவையான நபராய் மாறுவாய். இதெல்லாம் நீ செய்யல, அபிஷேகம் செய்யும், அபிஷேகம் செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல வரும்போது, பேதுருவே உன்னை இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணது அந்த 3000 பேருக்கு மட்டும் நிக்க வைக்கிறதுக்கல்ல. கொர்நேலி வீட்டில் ஒன்ன நிக்க வைப்பேன், யூதேயாவில், சமாரியாவில், உலகம் எங்கும். ஒரு 4 சுவருக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் சொல்றாரு, அவருடைய கையில் இருக்கிற அந்த ஓட்டையில நான் கையை விட்டு பார்க்காம நம்ப மாட்டேன்னு சொன்ன மனுஷனை கர்த்தர் அபிஷேகிச்சு இதே இந்தியா தேசத்துல கால் ஊன்ற வைச்சு. எல்லாரும் சொல்றாங்க, நிறைய பேருக்கு விவரம் தெரியாம சொல்றாங்க, அது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது என்று. கிறிஸ்தவ மதத்தை வெள்ளக்காரன் கொண்டு வரல. வெள்ளக்காரனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இயேசுவின் கையில விழாவில் தொட்டு பார்த்த அவன் தோமா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இங்கே கொண்டு வந்து டோர்ஸ் ஓபன் ஆகும், டோர்ஸ் ஓபன் ஆகும். என்ன யாரையாவது தெரியுமா இங்க? யூதனுக்கும் ஆமென், ஆனா நம்ம மக்களுக்கு என்னங்க சம்பந்தம்? டோர்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஆமென். மாம்ச பலத்துல நடக்காது. மாம்ச பலத்துல போனோம்னா நமக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் தேவைப்படும். பரிசுத்தாவின் பலத்துல போனீங்கன்னா சப்போர்ட் பண்ண நிறைய பேர் ஆவியானவர் செட் பண்ணி வச்சிருப்பான். முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, விஷனை வாங்கிட்டோம், வேர்டை வாங்கிட்டோம், அதை நம்மளால அந்த தரிசன பார்வையை பார்க்க தெரியல. இதான் பிரச்சனை. ஆமா, பார்க்க தெரியல. பார்க்க தெரிஞ்சிருந்தா பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போயிருப்பாரா? சீமோன் தான் ஒரு பேரு. பேதுரு பேரு சீமோனா நாணல். அந்திரேயா பேதுரு இயேசுவிட்ட கூட்டிட்டு வரும்போதே சொல்றார், கேபா அப்படிங்கிறார். அவருடைய பார்வை பார்த்தீங்களா? ஹோலி ஸ்பிரிட் நம்ம மேல இருந்துட்டாருன்னு வைங்களேன், இயேசு எப்படி பார்த்தாரோ நம்மள அப்படி பார்ப்போம். ஆமென். இயேசு எப்படி பார்த்தாரோ நாம அப்படி பார்ப்போம். இந்த பார்வை தான் வேணும். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 4வது நேரம் போகிறது. ஆமென். நான் வேகமாக அந்த 2 காரியத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். 9-10 வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அவர்கள் யாரை பார்த்துட்டு இருந்தாங்க? டவுட்ல குயிக்கா அடிக்கண்டாமா? யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க? இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் யாரை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கையில் உயர அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு, அடுத்து அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து எப்படி பார்த்திருப்பாங்க? இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஜீசஸ் பேசிட்டே இருக்கிறார், இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மேகம் வந்து அப்படியே அவரை தூக்குது. இவங்க எப்படி பார்த்திருப்பாங்க தெரியுமா? அப்படி இப்படி இப்படி நிற்கிறாங்க, இப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஏக்கம், இதுதான் ஏக்கம். நீங்க இயேசுவே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் வரும்.
எனக்குள்ள அந்த ஏக்கமும் அந்த தாகமும் வரலன்னா நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைன்னு அர்த்தம். நான் பூமியே பார்த்துட்டு இருப்பேன்னா எனக்கு வராது. மன்னா சாப்பிட்டாதான் தாகம் வரும். தாகம் வந்தாதான் கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். சொல்லுங்க, மன்னா சாப்பிட்டாதான், தாகம் வந்தாதான் தண்ணீர் வரும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்று. ஆமா, அப்படி இப்படி 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 இயேசு அப்படி அந்த மேகம் வந்து கவர் பண்ணிட்டு, அவரை மேகம் கவர் பண்ணிட்டு அவர்கள் கண்களுக்கு மறைவாக. இப்ப மேகம் வந்துட்டு ஆனாலும் ஏர்போர்ட்ல இருந்து சிலர் அனுப்புவாங்க பாருங்க, வெளியே வச்சு கார்ல இருந்து இறங்கி லக்கேஜ் எல்லாம் ட்ராலியில எடுத்து வைக்கும் போதே கை கொடுத்து, ஆனாலும் அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போறது வெளியே நின்று அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து ஏக்கம். எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. சிலர் சும்மா கூட வருவாங்க, அவங்க தள்ளி நிற்பாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. இது ஏக்கம். இந்த சீஷர்கள் அண்ணார்ந்து பார்த்துட்டு உடனே பேதுரு சரி வாப்போம் இல்லை அப்படி இப்படி நிற்கிறாங்க, நின்றுட்டே இருக்கிறாங்க. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. இந்த ஏக்கம் அவன் இதுக்காக அவர் கடைசி என்ன சொல்லிட்டு போறார்? பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்படி சொல்லிட்டே போறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுன்னு சொல்லும் போது இவங்களை எங்க பார்க்க வைக்கிறார் அப்படின்னா, அண்ணாந்து மேல பார்க்க வைக்கிறார், கீழே பார்க்க வைக்கல. ஹோலி ஸ்பிரிட் குறித்து ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வையும் ஒரு தாகத்தையும் அவர்கள் கொடுத்துட்டு அடுத்து அவர்களை அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். அப்படி அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். இயேசு ஒரு ஆள் அண்ணாந்து பார்த்தார். யார? சகையை அண்ணாந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? சீக்கிரமா வந்தானா? அண்ணாந்து பார்த்தா சீக்கிரமா. ஆமென். அதான் ஏக்கம். எப்படிங்க இருக்கும்? சிலர்லாம் அப்படி பார்க்கும்போது சிலர் பார்ப்பாங்க தெரியுமா? சும்மா என்னத்தை பார்த்துட்டு இருக்கிற, பார்க்காத. ஹல்லேலூயா. சிலர் அப்படிதான். ஆமென். இல்லை, ஏன் மீட்டிங் போகும்போது யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, பிரதர் அவங்க உங்களை பார்க்காங்க. அங்கே பார்க்காதீங்க, சும்மா இருங்க. ஆமென். இதான் யார் என்ன பார்த்தா என்ன, எப்படி பார்த்தா என்ன, இப்படி அண்ணாந்தாலே வா திறந்துடும். அப்படிதானே? அண்ணாந்து இந்த கோவிடுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கல்ல, என்ன பாரு திறந்தாங்கல்ல. அண்ணாந்து பார்த்தாலே, ஏ பேதுரு நீங்களும் அப்போஸ்தலர்கள், நீங்களும் அப்படி பார்க்க கூடாது, நீங்களும் இப்படிதான் நிக்கணும். எப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி ஒருத்தங்க பார்க்கறாங்கன்னா அடுத்து என்ன நடந்து தெரியுமா? அவர்கள் அருகே. ஆமென். 10வது வசனத்துல, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே. அவர்கள் அருகே. நேற்று இந்த வார்த்தையை இரவு நேரத்துல அப்படியே தியானித்து ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ அண்ணாந்து பார்த்தேன்னா உன் பக்கத்துல நான் தூதர்களை நிக்க வைப்பேன். நீ இந்த ஏக்கம் உனக்கு இருக்கும்னா நான் தான் உன் ஏக்கமா மாறுவேனா? நீ தனியா நிக்க மாட்ட. உன் பக்கத்துல நான் தூதர்களை, நல்ல கரங்களை சட்டி உன் பக்கத்துல நான் தூதர்களை நிக்க வைப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் அத பிசாசுகளை துரத்தும் போது இது நடக்கல, திரும்ப எவ்வளவு நடக்கல. ஆனா ஒரு காரியத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. ஏறக்குறைய ஒரு 500 பேர் நினைக்கிறேன். அண்ணாந்து பார்த்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது 2 பேர் அருகே பக்கத்துல. நான் நம்புறேன், எனக்கு எத்தனை பேர் அண்ணாந்து பார்க்க போறீங்க? உங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு செய்தி தருவதற்காக
கர்த்தர் நிறுத்துகிறார். ஓ ராபா காபா லா லா சந்தனா மாகரா லா. ஓ வாஷிப் பண்ணுங்க, வாஷிப் பண்ணுங்க, வாஷிப் பண்ணுங்க. ஓ ராமா பிரதா நாமா மாகரா ரிமல தடரா சத்தனலரா ஓரல பக்கரபா சத்தனமரா. பிரியமானவர்களே, இதுதான் தாகம். இந்த தாகம் என்பது இந்த ஒரு காரியத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும். சங்கீதம் 63:1 தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான, எல்லாத்தையும் காமனா தண்ணீர் இல்லாதன்னு முடிச்சிருக்கலாம். ஆனா அது எவ்வளவு அந்த தாகத்தின் ஆழத்தை தாவீது சொல்றார் பாருங்க. வறண்டதும், வறட்சிக்கு காரணம் என்ன? தண்ணீர் இல்லை. விடாய்த்ததுக்கு காரணம் என்ன? தண்ணீர் இல்லை. தண்ணீர் அற்றதுனால தண்ணீர் இல்லாத, தண்ணீர் இல்லாத நிலம்னு சொல்லியிருக்கலாம். தண்ணீர் இல்லாததுனால எப்படி இருக்கிறேன் தெரியுமாப்பா? வறண்டு இருக்கிறேன், விடாய்த்து இருக்கிறேன், தளர்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க, வறண்டு இருக்கிறேன், தளர்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் ட்ரையா இருக்கிறேன், தளர்ந்து இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தண்ணீர் இல்லை. என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அடுத்து என் மாம்சமானது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆத்மா தாகமா இருக்கும், ஆனா மாம்சம் வேற எதையாவது விரும்பிட்டு இருக்கும். இல்ல, இந்த லைனுக்கு கொண்டு வரதான் கர்த்தர் உன்னை வனாந்திரத்துல கொண்டு வருகிறார். கர்த்தர் சில நேரத்தில் உன்னை தனிமைப்படுத்துறது, சில நெருக்கத்துக்குள்ள கொண்டு வர்றது. இல்ல, எல்லாம் மாயைப்பா, ஒண்ணுமே இல்லை. உன் ஆத்மா என் மேல தாகமா இருக்கு, ஆனா உன் மாம்சம் வேற ஒன்று மேல தாகமா இருக்கிறது. ஆமா, நம்முடைய ஜெப குறிப்பே மாம்ச விருப்பங்கள் தானே இருக்கும். ஆத்ம விருப்பம் இருக்கிறதா? தாவீது எந்த நிலைக்கு வந்துட்டார் பாருங்க. என் ஆத்மா தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படி ஒரு நிலையில வாங்க, இந்த தூதர்களை இறக்க போகிறார். இன்னைக்கு நீங்க அதை உணர போறீங்க. அவங்க பக்கத்துல நின்று உங்க காதுல பேசுவாங்க. ஓ thank you Holy Spirit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எசேக்கியேல் 40:43 இருக்குல்ல அந்த வசனம், 43வது அதிகாரம், அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிராகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷர் என் அண்டையில் சத்தமா ஆமென் சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு ரேமா வருதுனாலே அவர் எங்கதான் இருக்கிறார் தெரியுமா? பக்கத்துல. எப்படிங்க இப்படி அண்ணாந்து அவர் போயிட்டாரே அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல 2 பேரை நிறுத்திட்டு தான் போறா. அவர் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எருசலேமிலே ஒரு வீட்டில் கூடி இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் ஒருமனப்பட்டு தரித்திருக்கிற. என்னன்னா அவங்களுக்கு அங்க வேற பிரேயர் ரிக்வெஸ்டே இல்ல, வேற பிரேயர் தேவைகள் அவங்களுக்கு உண்டா? நிறைய உண்டு. ஏன்னா இதுவரை எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருந்தா? இயேசு பார்த்துட்டு இருந்தார். இனி அடுத்து, ஏன்னா அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துலயே சில காரியங்கள்லாம் செஞ்சாங்க. திடீர்னு சரி நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் குறைவா இருக்கிறாங்க, சீட்டு போடுவோம். அபிஷேகம் பெறது வர அவங்க சீட்டு போட்டு எடுத்தாங்க. அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் திருவளம் பற்றினார். பவுல ஊழியத்துக்கு பிரித்து எடுத்தது சீட்டு போட்டு கிடையாது, ஆவியானவர். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அவரால் லீட் பண்ணும்போது நம்ம உலகத்தார் செய்யறது மாதிரி செய்ய மாட்டோம். ஆமே, சீட்டு போட்டு சில டாஸ் போட்டு போகலாமா போகக்கூடாதா அவ்வளோ தெளிவாக நடத்துவார். ஆமாம், இந்த 2ல் 1 தொடுங்க. சிலருக்கு அப்படி அந்த 2ல் 1 தொடுங்க. 2ம் ஒன்னே தான் நினச்சிருப்பாங்க, அது வேற. அவன் இப்படிதான் என் பிள்ளைகிட்ட கேட்டேன். அவள் ஏதோ ஒன்று கேட்டா, டாடி இது வாங்கி கொடுங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு 2ல் 1 தொடு அப்படின்னு. அவன் 2ஐயும் பிடிச்சான். அவன்
அப்படி இல்லை, ஆவியானவர் திருவிழம் பண்ணுவார். பரிசுத்த ஆவி அவர் நம்மையில் வந்து இறங்கும் போது அவர் சொல்லுவார், அந்த தெளிவு இருக்கும். அதை ஒருமனப்பட்டு தாவீது சொல்லுவார்ல, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், ஒன்றை நான் கேட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெந்தேகோஸ்து நாள் வந்த போது அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு கூடினார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்காற்படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க அப்படியே இருந்துக்குவாங்க. அவங்களுக்கு அதுக்கு இடம் இல்லைன்னு தெரியும். முடிந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எழுமி நிற்கணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, எழுமி நிற்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்து. நீங்க அப்படியே உங்களை விட்டு கொடுக்கணும், யாரையும் பார்க்க கூடாது. டைம் ஆயிட்டு தெரியும். கொஞ்ச நேரத்தில் நம்ம தொடர்ந்து நாளைக்கு அடுத்து தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். 5 நாட்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாராக. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்த இயேசுவுக்கு யாருடைய பலன் தேவைப்பட்டது தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவைப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் நீங்க எடுக்க வேண்டாம், ஸ்கிரீன்ல பாருங்க. 4வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு அவர் அதுவரை எங்க இருந்தார்னா வனாந்தரத்தில் இருக்கிறார். வனாந்தரத்தில் அவரை யாரை சோதிச்சுட்டு இருக்கிறான்? பிசாஸ். அங்கிருந்து அவர் சோதனையை தாண்டி எப்படி கலிலேயாவுக்கு வந்தார் தெரியுமா? யாருடைய பலத்துல? சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு யாருடைய பலன் தேவைப்பட்டது? சீஷர்களுக்கு யாருடைய பலன் தேவைப்பட்டது? நமக்கு யாருடைய பலன் தேவை? இத புரிஞ்சுக்கணும், இத புரிஞ்சுக்கணும். உம்மோடு கூட காவலிலும் வர தயார், முடியாது. காவல் வரைக்கும் வருவான். பேதுரு வந்தான், ஆனா மறுதலிச்சான். நம்ம செய்யலாம் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியாது. எனவேதான் 7வது அதிகாரம் ரோமர் வீட்டில் போய் படிங்க. நீங்க நல்ல பைபிள் படிங்க. ஓகே, உங்களுக்கு பைபிள் ஒரு ரீடிங் அந்த ஹேபிட் குறைவா இருக்கு. ஆடியோ பைபிள் இருக்குல்ல, யூடியூப்ல என்னெல்லாமோ பாக்குறீங்கல்ல, எல்லாருக்கும் போட்டு கேளுங்க, செய்தியை கேளுங்க, வர்ஷிப் போட்டு பாடிட்டு இருங்க. ரோமர் 7ல சொல்லுவார், நிர்பந்தமான மனுஷன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட இன்னொரு பிரமாணம் என்ன பிடிச்சிருக்கிறது, அதான் பாவம். எனக்கு என்ன செய்ய, யாரு விடுவிப்பா? 8வது அதிகாரத்துல ஜீசஸை உள்ள கொண்டு வரார். அவரால் விடுதலை. அவர் என்ன பண்றார்? ஆவியானவரை தரார். ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். மாம்ச கிரியைகளை அழிக்க வைக்கிறார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. தகப்பனே, என்னை தகுதிப்படுத்துவீராக. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற என்னை தகுதிப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் சும்மா நிற்க கூடாது. ஆமென். யாரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து, அவருடைய பலன் இல்லாம, அவருடைய ஸ்ட்ரெங்த் இல்லாம நிக்க முடியாது, நிக்க முடியாது. ஆவியானுடைய பலம் இல்லாம உன் வீட்லயே உனக்கு சாட்சியா நிக்க முடியாது. ஆவியானுடைய பலம் இல்லாம பேதுருவை எருசலேம்ல நிக்க முடியாது. ஆவியானுடைய பலம் இல்லாம உன் ஊர்ல நிக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்துல ஆமா, இந்த நேரத்துல யாரும் கை தட்ட வேண்டாம். இந்த நேரத்துல அப்படியே அவங்க இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கேட்ட வார்த்தைகள் ஆமே பேசுங்க. என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. பெற்றுக்கொள்ள என்னை பாத்திரவானா மாற்றுங்க ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள அந்த மேல் வீட்டு அறையில 120 பேர் இருந்தாங்கன்னா அந்த 120 பேர் மேலே இறங்குனீங்களேப்பா. ஒரு ஆளை கூட நீங்க விட்டு வைக்கலையப்பா. கொர்நேலிய வீட்டுல இருந்த அத்தனை பேர் மேலே இறங்குனீங்களா ஆண்டவரே. ஒரு ஆளை கூட நீங்க மிஸ் பண்ணலையாப்பா. இந்த நேரத்தில் அப்படிதான் நிக்கிறேன்ப்பா. என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு எல்லாரும் விட்டு கொடுத்து வாயை திறந்து, நல்ல யாரும் பலவீனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு சமம். இந்த நேரத்தில் பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் பலவீனம் வருதுன்னா அதை கடிந்து அப்புறப்படுத்துங்க, கடிந்து அப்புறப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கதறுங்க, அண்ணாந்து பார்த்து கேளுங்க. இயேசுவே என்ன கூப்பிடுங்க.
இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, என்ன பாருங்கப்பா. எஸ் 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 எஸ். விடாத 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 விடாத. இன்னைக்கு நாளைக்குன்னு விடாத. இன்றைக்கு 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 அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள் நீ உண்மையா கேட்க கேட்க உன் மேல வந்து அமருகிறது. ஓ ரபா லபா தாரா. வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் சும்மா நிக்க கூடாது. எதுவுமே சொல்ல தெரியலையா, வாய் திறந்து சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எஸ் 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 எஸ். ஜீசஸ் ஜீசஸ். ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறார். எஸ் ஜீசஸ் ஜீசஸ். எஸ் லார்ட். அப்பா அப்பா உம்மை நோக்கி நிற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நிற்கிறோம் ஏசப்பா. அப்பா என்னை தகுதிப்படுத்துங்க, சீஷர்களை தகுதிப்படுத்தி அப்போஸ்தல அபிஷேகம், ஓ கிருபையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகத்தை அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றினது போல, ஊற்றினது போல இந்த நாளிலே எங்கள் மேல, எங்கள் மேல எஸ் எஸ் பிரத்யட்சமாய் உணரட்டும். ஆவியானவர் வந்து இறங்குகிறது இந்த நாளிலே. பிரத்யட்சமாய் பிரத்யட்சமாய். விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. இப்ப ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி விட்டு கொடுங்க, அப்படி விட்டு கொடுங்க. ஓ